வழக்கம் போல நம்ம ஆயர்கள், அந்த இஸ்லாமிய ஜமாத் பெரியவர்கள் எல்லாம் மறுபடியும் திமுக மாவட்ட செயலாளர் போல செயல்பட தொடங்கிட்டாங்க. பாருங்கய்யா, எந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போறாங்கிறத பாருங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வெளிப்படையாக அமைதியா இருந்தாலே மாறிடும் சமூகம். வெளிப்படையாக எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்து மக்கள், எங்களுக்கு இந்து மதத்தை ஏற்றிருக்க மக்கள் எங்களுக்கு RSS பிஜேபி தான் பாதுகாப்பு அப்படின்னு அங்க போய் குவியறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பை செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய பெரியவர்கள் தான். இது இல்ல, அவங்க நல்ல அரசியலை தான் தேர்வு செய்வாங்க, எது நல்லதோ அதை தான் தேர்வு செய்வாங்க. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க எப்பவுமே இறைவனுக்கு பயப்படுவாங்க, தினமும் ஜெபிக்கக்கூடியவங்க, தினமும் வழிபடக்கூடியவங்க, அவங்க தொழக்கூடியவங்க, அவங்க ரொம்ப கவனமா அந்த எது சரியோ அதான் செய்வாங்க, எது தர்மமோ எது நியாயமோ எது சத்தியமோ அதான் செய்வாங்க அப்படிங்கிற நிலை. அதையும் தாண்டி அவர்கள் மொழி இனமாக தான் நிற்பாங்க. பாருங்க, ஒரு மதம், அதுக்காக நாங்கள் திமுகவை ஆதரிப்போம். திமுகவை இவங்க பாதுகாக்கிறாங்களா, இல்லை திமுக இவங்கள பாதுகாக்குதா? எப்படி எப்படி இந்த அணுகுமுறை? எப்படி எத்தனை ஆண்டுக்கு பாருங்கயா, எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை ஆண்டுக்கு இந்த தவறு? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க நாங்கெல்லாம் கட்டி எழுப்பி வாரோம். என் மொழி செத்துருச்சு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. அழிச்சது இந்த திராவிட ஆட்சியாளர்கள், இந்த கூட்டம் தான், அது கவலை இல்லை. என் இன வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, இங்கே என் இன உரிமையெல்லாம் பறி கொடுக்கப்பட்டுருச்சு. பறிச்சுட்டு போனவன் காங்கிரஸ் பிஜேபி, பறி கொடுத்தது இந்த கட்சிகள் தான், கூடவே இருந்தது இந்த கட்சி தான். லட்சக்கணக்காக செத்து விழுந்தோம், கொன்னதை வைங்க, கூட நின்னதை வைங்க. எந்த உரிமை இருக்கு எனக்கு? குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, என் மலை இல்லை. மலையை விடவா மதம்? மலை இல்லைன்னா என்ன, பூமி எப்படி இருக்கும்? ஆறு இல்லை, அழிச்சாச்சு. விளைநிலங்களை எல்லாம் பறிச்சாச்சு தொழிற்சாலைக்கு, அதை பற்றி கவலை இல்லை. நச்சு ஆலைகளை எல்லாம் கொண்டாந்து என் தாயின் மடியங்கு நட்டாச்சு, முடிஞ்சு. ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு எனக்கு? சுவாசிக்க காத்து இல்லை, கந்தக தூசி ஆயிடுச்சு. குடிக்கிற நீரெல்லாம் யுரேனியம் கலந்து விஷமாயிடுச்சு. சாப்பிட்ற சோறு எல்லாம் நஞ்சு, காய்கறி நஞ்சு. பிறக்கிற குழந்தைய புற்றுநோயோட பிறக்குது. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு காரணம்? அல்லாவா இல்லை கர்த்தரா? இவங்க தானே ஆட்சியாளர்கள் தானே, இவங்க தானே உணவை விஷமாக்கி, காற்றை விஷமாக்கி, நீரை விஷமாக்கி, நிலமெல்லாம் நஞ்சா போன பிறகு பிறக்கிற குழந்தை தாய்ப்பால் விஷமாயிடுச்சு, புற்றா பிறக்குது. எங்கே கொண்டு நிறுத்த போறாங்க? என் பிள்ளைகளுக்கு மதத்தை வச்சுட்டு போக போறாங்களா? சாதியை வச்சுட்டு போக போறாங்க. சாதிக்கணுங்கிற எண்ணத்தை இல்லை, மலையை இல்லை, மரங்களை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இதை வச்சுட்டு எதை வச்சுட்டு போக போறாங்க? எதை வச்சுட்டு? 2 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை வன்புணர்வு செய்யறான். இதே இவங்க குடும்பத்துல இல்லைங்கிறதுனால தானே. சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது, நடிக்கிறவனை பார்க்க போயிட்டு நெரிசல செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நாட்டை பாதுகாக்கிற பணியிலிருந்து செத்து வந்த இராணுவ வீரனுக்கு உத்தரவா கொடுக்க மாட்டேங்குது. வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போயிட்டு வர்றது, அந்த உரிமையும் பெற்றுக் கொடுக்க முடியல. அதையும் மீறி போனா சிறைப்படுத்தப்பட்டவன் பல மாதங்கள் சிறையிலிருந்து வெளியில வரான். அவன் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்குதா? இல்லை செத்து போன குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்கா ஊக்கத்தொகை? அவன் வீட்டுக்கு ஏதாவது அரசு பணி தரேன்னு சொல்லியிருக்கா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா? ஆனால் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு நான் உனக்கு உன் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை தரேங்குது. இது எப்படி ஒரு நல்ல சமூகத்தை வழி நடத்துகிற ஆட்சியா? இதுக்கு தான் ஆயர் பெருமக்களும் ஜமாத்து பெரியவர்களும் இதுக்கு தான் ஆதரவு நிற்கிறாங்களா? இதுக்காக தான் நிற்கிறாங்களா? எப்படி இது சொல்லுங்க? நாடங்களும் நிறைந்த போதை, ஒன்று திரவ போதை அரசை அங்கீகரிச்சு விற்கிது, காட்சி விற்கிது. இன்னொன்று திட போதை, கஞ்சா, கொக்கைன், எல்லா வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூட வாசல்கள், எல்லா இடத்து கல்லூரி, எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. கஞ்சா குடிக்கிறான், அவினை பயன்படுத்துறான், கொக்கைனை பயன்படுத்துறான்.
காவல்துறைக்கு தெரியாதா? அதான் தடுத்துருக்கா பத்தியெல்லாம். விற்கிறவன் எங்க விற்கிறான்னு பயன்படுத்துறவனுக்கு தெரியுது. ஆனா நம்ம காவல்துறைக்கு மட்டும் தெரியலையே எப்படி? ஏன்னா விற்கிறதே அதிகார அரசு தான். 1.5 கோடி வட இந்திய வந்துட்டான். எஸ்ஐஆர் மூலமா அவன் வாக்குரிமை எடுத்துருவான். ஏற்கனவே எங்க கிட்ட இல்ல அதிகாரம். எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர். பிஜேபி எதிர்ப்புல காங்கிரஸ் எப்படி புனிதப்படுத்துறிய? என் இனத்தை கொன்னதுக்காகவா? கட்சித்தீவை எடுத்து கொடுத்ததுக்காகவா? காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கொக்கரிக்குது. அதுக்கு நன்றியாவா? இப்ப இந்த நிலத்துல இருக்கிற காங்கிரஸ் அதை பத்தி பேசுதா? எதுக்காக ஐயா ஸ்டாலின் போய் அங்க இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் போய் வேலை செஞ்ச அந்த கட்சியை ஜெயிக்க வச்சார்? தமிழ்நாட்டு முதலமைச்சராகவே போய் வேலை செஞ்சார். ஆனா அந்த விசுவாசம் உங்களுக்கு காட்டினாங்களா? போன தடவை 25 இடம், இந்த வாட்டி கூட 3 இடத்தை மிரட்டி வாங்கி மாநிலங்களையும் வாங்கி போனாங்க. அப்ப எப்படி காங்கிரஸ் வரலாம்? பிஜேபி வரக்கூடாதுன்னா காங்கிரஸும் வரக்கூடாது இல்ல? எந்த வழியில இந்த கூட்டணியை இவங்க புனிதப்படுத்துறாங்க? கேட்டா அது கூட்டமா இருக்கணும் அப்படின்னு. கூட்டமா சாத்தானின் வேலையை செஞ்சா பைபிளோ விவிலியமோ வேதாகமமோ அல்லது குரானோ என்ன சொல்லி வச்சிருக்கு? எது தீய செயல்கள், சாத்தானின் செயல்கள், பிசாசினுடைய வேலைகள் எது? அதை புறந்த ஆட்சிகள் செய்தா இல்லையா? காவல் நிலையத்துல கணக்கில்லாத மரணம், காக்கிறவனே கொல்றான். வளங்களை கண் முன்னாடி திருடி போறாங்க. சரி, கடவுள் கொடுத்த வளம் தானே எல்லாம். அந்த வளம், இந்த மலை, இந்த மணல், இந்த ஆறு, இந்த அருவி, இந்த காடு, மலை, மரங்கள் எல்லாம் போகுது. அப்ப இது எப்படி சாய்த்துக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பற்றது. சாத்தான் ஆட்சியில தான் வன்புணர்வு, கொலைகள். அரசே மதுவை விற்கிது. நாட்டு மக்களை குடிக்க வச்சு வாழ்க்கையை சீரழிக்குது. பிள்ளைகளை மதியம் மயக்கி உழைக்கிற திறனற்று உடல் உறுப்புகள்லாம் சிதைந்து அழிய காரணமா இருக்குது. எப்படி ஐயா அது? எப்படி இது அரசே விற்கிது? அங்கீகரிச்சு அரசே விற்கிதே. சாராய பொருளாதாரத்தை வச்சு ஒரு நாட்டு மக்களை குடிக்க வச்சு வர்ற வருவாயில நாட்டை நடத்துது. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்ற அரசு, குடிச்சிட்டு குடியார எப்படி குடும்பத்தை வழி நடத்துவான் சொல்லுங்க? இது சகிக்குதா? இது எப்படி சகிக்குது? திருச்சபை, பேராய பெருமக்கள், மதிப்புமிக்க உலாமாக்கள், ஜமாத்து பெரியவர்கள் இது எப்படி சகிக்கிறாங்க? எத்தனை வன்புணர்வு கொலைகள்! பல்கலைக்கழக வளாகத்திலே படிக்க போற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லையா ஐயா? எப்படி எத்தனை கொலைகள்! சாலையில, நடுச்சாலையில வெட்டி கொள்றது எத்தனை! ஆம்ஸ்ட்ராங்லாம் ஒரு தலைவனுக்கே பாதுகாப்புல வெட்டி கொள்றான். ஏன் கொண்டா, எதுக்கு கொண்டான்னு ஏதாவது விசாரணை இருக்கா? ஏதாவது நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இந்த திருச்சபை சகிக்குதா? கிளர்ச்சி தானே. மக்கள் எங்களுக்கு வேணாம் இந்த நச்சாலைன்னு அது சுட்டு கொல்லப்பட்டது. சுட்டு கொன்னது ஒரு ஆட்சி. நீதியை நிலைநாட்டுன்னு சொன்ன ஆட்சி என்னத்தை நிலைநாட்டுச்சு? கொடநாட்டில் நடந்த கொலை, ஒரு முதலமைச்சர் வீட்டில் கொலை நடந்திருக்கு, கொன்றிருக்கான், செத்துருக்கான். ஏன் கொன்னா? எதுக்கு கொன்னா? என்ன காரணம் வெளியில சொல்லப்பட்டிருக்கு? எங்க நீதி இருக்கு? முழுக்க அநீதி. சாத்தானின் செயல் என்னென்ன இருக்கோ அது பூரா இந்த ஆட்சியில நடக்குது. அநீதி. இயற்கையின் அருங்கொடைகளா 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரி, இறைவனின் படைப்பு, இயற்கை இல்லை, இறைவனின் படைப்பினே வச்சுக்கிடுவோம். அந்த படைப்புல இறைவன் தந்த இந்த வளங்களை தனி முதலாளி திருடி சம்பாதிக்க அனுமதிக்கிற அரச எப்படி இவங்க அனுமதிக்கிறாங்க? ஐயா? இந்த பாவத்தை யாரு மன்னிப்பா? மக்கள் செய்யற பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பாருன்னு நீங்க ஒப்பு கொடுக்க சொல்றீங்க. மன்னிக்கிறீங்க. பாவங்களை ஒப்பு கொடுக்க சொல்றீங்க. இந்த பாவங்களை யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கறது? யாரு மன்னிக்கிறது? சாதாரண பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கிற வலி வேதனை, பேராய பெருமக்களுக்கு, திருச்சபை ஊழியர்களுக்கு சொல்லுங்க. அருள் சகோதர சகோதரிகளுக்கு, உலாமாக்களுக்கு, ஜமாத்து பெரியவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த வலி வராதா? இந்த வேதனை இல்லையா? என்ன வச்சுட்டு போறாங்க? வணங்குறதுக்கு நிறைய சாமி வச்சிருக்குது இந்த நாட்டுல இருக்குது.
ஆனா வாழ்றதுக்கு ஒரு பூமி தானே இருக்கு. அது அழியுதே கண்ணு முன்னாடி. அதை காக்கணும்னு ஏன் யாருமே துடிக்கல? ஜெபிக்கும் போதும் தொழுவும் போதும் இந்த பெரியவங்க என்ன சொல்லி தொழுவாங்க, என்ன சொல்லி ஜெபிப்பாங்க, என்ன சொல்லி? நல்லது நடக்கணும், நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும். இவங்க ஆட்சியில என்ன நல்லது நடக்கும்? எப்படி எல்லாரும் நல்லா இருக்க முடியும் ஐயா? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் சொல்லு? அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேங்கிறாரு. அந்த தீ பற்றி எரிய வேண்டும் என்பதே என் விருப்பம்ங்கிறாரு இறைமகன் இயேசு. எங்க அந்த புரட்சி தீ எங்க இருக்கு? ஊழல் லஞ்சம் பெருவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எங்க? ஊழல் லஞ்சம் பெருவனுக்கு துணை நின்னா அந்த சாபம் நமக்கு வராதா? இந்த கொடுமைக்கு என்னைக்கு முற்று வரும்? என்னைக்கு முற்று வரும் சொல்லுங்க? நீங்க போடுங்க, 1000 பேர் மக்கள் நீங்க போடுங்க, திமுகவை ஆதரிங்க. மக்கள் ஆதரிக்கணும்னு ஏன் சொல்றீங்க? ஜமாத்து பெரியவர்கள் நீங்க ஆதரிங்க, மக்கள் ஆதரிக்கணும்னு ஏன் சொல்றீங்க? என் மக்களுக்கு மூளை இல்லையா? சிந்திக்கிற திறன் இல்லையா? அறிவு இல்லையா? கல்வி பெறலையா? உலகத்தை பார்க்கலையா? நாட்டு நடப்பை பார்க்கலையா? துயர துன்பங்களை அவங்க அனுபவிக்கலையா? அப்ப எது பாதுகாப்பு, எது சரி தவறுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? இப்ப நீங்க சொன்ன என் நாடுகள் என்ன? ஆடு மாடுகள் மந்தைகளா? என் மக்களுக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஒரு நல்ல நல்ல அரசியல் உருவாவதற்கும் நல்ல ஆட்சி அமைவதற்கும் அருமணியாற்றுவது தான் ஆகச்சிறந்த இறைப்பணி. அதை விட்டு விட்டு திமுகவுக்கே போடுங்க, திமுகவுக்கே போடுங்க, அவ்வளவுதான். நாங்கள்லாம் RSS பிஜேபிக்கு தான் போடுவோம். அந்த முடிவு அவங்க எடுக்கும்போது எங்கே மாறுதல் வரும்? என்ன நடக்கும்? இப்ப பிஜேபி RSS வளர்க்கறது யாரு? ஜமாத்து பெரியவர்களும் திருச்சபை பேராயர்களும் தான். வேற யார் வளர்க்குறா? திமுகவும் பிஜேபியும் வெவ்வேறா? வெவ்வேறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெவ்வேறா? அந்த கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவே சொல்லுது திமுகவும் பிஜேபி ரகசிய உடன்பாடுல இருக்கு. தெரியாதா? எத்தனை இடி ரைடு வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது புரிதல் இல்லையா? சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிச்சு. ஜார்க்கண்ட்ல முக்கிய மோர்ச்சா அந்த தலைவர் முதல்வரை கைது பண்ணி உள்ள வச்சுச்சு. சந்திரசேகர ராவ் மகளை கைது பண்ணிச்சு. இதே சாராய ஊழல்ல 1 லட்சம் கோடி ஊழல்னுச்சு. என்னன்னு சொல்லிச்சு? எங்க நடவடிக்கை? புரிதல் இல்லையா அதெல்லாம்? ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன், இதயம் முழுமைக்கு இருக்க வழியில் இருந்து ஒரு மொழியை சொல்வேன் நான். அந்த வழியில் இருந்து எங்களுடைய பாவம் உங்களை சும்மா விடாது. பரிதாபத்துக்குரிய மக்கள் எல்லாத்தையும் இழந்து நின்று எதையாவது சரி பண்ணிட முடியாத இந்த 1000 பேர் மக்கள், இந்த ஜமாத்து பெரியவர்கள் ஏதாவது மக்களின் பொது பிரச்சனைக்கு போராட்ட களத்துக்கு வந்ததுண்டா? வந்ததுண்டா? இல்லை ஸ்டெர்லைட்டுக்கு, இல்லை அணு உலைக்கு, அல்லது சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் பறிக்கும் போது, குடிநீர் கேட்டு போராடும் போது, விவசாயி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கடங்களை சேமின்னு போராடும் போது, எதுக்காவது மீனவர் படுகொலைக்கு எதுக்காவது எந்த ஒரு போராட்டத்துக்கு அது வந்ததுண்டா? சமூக பொறுப்போடு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடினானே, அதுக்கு வந்ததுண்டா? உயிரை காக்கிற மருத்துவன் நின்று போராடினானே, அதுக்கு வந்ததுண்டா? துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்களா அதுக்கு? மகளிர் சுய உதவிக்குழு அதுக்கு? போக்குவரத்து தொழிலாளர் போராடினானே அதுக்கு? மாணவன் மீனவன் எல்லாரும் போராடினானே அதுக்கு? எத்தனை போராட்டங்கள் நடந்தது? எதுக்காவது ஒண்ணுக்கு வந்ததுண்டா? இவ்வளவு பொறுப்பா வாக்கு செலுத்துங்கன்னு சொல்ற இந்த அவைகள் எல்லாம் ஏன் இந்த மக்கள் பிரச்சனைக்கு வந்து போராடல? கருத்து இல்லை, ஒரு அறிக்கை இல்லை. ஏன்? ஏன்? ஆனா இதுல எல்லா போராட்டத்திலும் நின்ன பிள்ளைகள் நாங்க. நீங்க போட சொல்லுங்க, எங்களுக்கு போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? போட்டு வீணாக்காதீங்கிறீங்க. திமுகவுக்கு காங்கிரஸுக்கு போட்டு இவங்களுக்கு எல்லாம் போட்டு நாட்டை வீணாக்க முடியும், எங்களுக்கு போட்டா ஓட்டு வீணாயிரும், அப்படித்தானே? தூய கொள்கையை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறீங்க. தூய ஆவியை நம்புவீங்க, தூய கொள்கையை நம்ப மாட்டீங்க. தூய ஆவிதானே தூய கொள்கை. விண்ணுல இருக்கும் என் தந்தையே வருக, உம்முடைய அரசு இங்க தருகங்கிறீங்க. யாரு?
ஐயா ஸ்டாலின் தர போறாரா, இல்ல தம்பி உதயநிதி தர போறாரா, இல்ல ஐயா எடப்பாடி தர போறாரா, இல்ல பிஜேபியோட சேர்ந்து மற்ற கட்சிகள் யார் தர போறா? யார் தர போறா? யார் தர போறா? பூமிக்கு கீழே தண்ணி இல்லை, இந்த நிலம் நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னா ஐநா அறிக்கை விடுத்தது. 1000 பேரவைகளுக்கு என்ன அக்கறை அதில் இருந்ததா? ஏதாவது இருந்ததா? ஜமாத்து பெரியவர்களுக்கு ஏதாவது இருந்ததா? 10 மாவட்டத்தில் குடிநீர் இல்லை, கீழே பூமிக்குள்ள நீர் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஏதாவது அக்கறை இருந்ததா? பெருந்துறையில் 26 கிலோமீட்டருக்கு சிப்காட் தொழிற்சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற சுற்றி 26 கிலோமீட்டர் நீர் எடுத்து குடிக்காதையே யுரேனியம் கலந்துருச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா? தனித்த ஜபம் இருக்கா? தொழுகை இருக்கா? என்னது? எங்க கொண்டு போறீங்க இந்த நாட்டை? எங்க கொண்டு போறீங்க ஐயா? எல்லாருமா சேர்ந்து எங்க கொண்டு போறீங்க? என்ன எங்களுக்கு வச்சுட்டு போறீங்க? எங்க பிள்ளைகளுக்கு என்ன விட்டுட்டு போகணும்? நாங்க சாதியா, மதத்தையா, இல்ல எதை? கையில பைபிளை வச்சுக்கிட்டு கர்த்தரை தூச்சிக்கிட்டு சாத்தானுக்கே ஊழியம் செஞ்சா எப்படி? எப்படி ஐயா? இருக்கட்டும் இருக்கட்டும். திமுக தான் பாதுகாப்புனா அப்ப அல்லாஹ் எங்களை பாதுகாக்க மாட்டார். அப்ப கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கருணாநிதி ஐயாவும் அவர் மகன்களும் அவர் மகனும் அவர் பேரனும் தான் பாதுகாப்பு. அப்படித்தானே? அதை ஜபத்துல சொல்லுங்களேன், சொல்லுங்க. அது எப்படி உங்களால சொல்ல முடியுது? கர்த்தர் ரட்சிப்பாருங்கிறது, கர்த்தர் காப்பாருங்கிறது, கர்த்தர் பாதுகாப்பாருங்கிறது, எல்லாம் கர்த்தர் ஒப்படைங்கிறது. ஆனா கருணாநிதி குடும்பம் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றோம். அப்படிதானே? நீங்க எல்லாம் ஒண்ணு செய்யலாம். தனித்தனியா பேரவை, திருச்சபை, ஜமாத்து இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அறிவாலயத்துக்கு மாத்திடலாம். மாத்திட்டு நீங்க அங்கே இருந்து அங்கே முடிவெடுக்கலாம். நீங்க எல்லாம் அந்த வேலையை செய்யலாம். வாழ்த்துக்கள், வணக்கம். தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நாடு நாசமான அவங்களுக்கு என்ன? மதம் இருக்கட்டும், ஜபம் இருக்கட்டும், தொழுகை இருக்கட்டும், இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பள்ளிவாசல் இருக்கும், தேவாலயங்கள் இருக்கும், கோயில்கள் இருக்கும். மலை இருக்காது, மணல் இருக்காது, அருவி இருக்காது, ஆறு இருக்காது, மரங்கள் இருக்காது, குடிக்க நீர் இருக்காது, படிக்க கல்வி இருக்காது, படிச்சா வேலை இருக்காது. நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பூமி இருக்குமான்னு பாருங்க. ஆனால் நான் என் அன்பான மக்களுக்கு வேண்டுவேன், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. மனச்சான்றுக்கு நேர்மையா நில்லுங்க, நேர்மையா நில்லுங்க. அல்லாட்ட கேளுங்க யாருக்கு வாக்கு செலுத்த சொல்றாருன்னு. கர்த்தர்ட்ட வேண்டுங்க யாருக்கு சொல்றாருன்னு பாருங்க. அவங்களுக்கு செலுத்துங்க, அவங்களுக்கு செலுத்துங்க. உங்களுக்கு தெரியும் சரி எது தவறு. நல்லதைத்தான் என் மக்கள் நீங்க தேர்வு செய்வீங்க. யோசிச்சு பார்த்து ஆழ்ந்து தெளிந்து பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு எது சரியா இருக்கும். இந்த நாடு மக்களும் யார்கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருப்பாங்க, பத்திரமா இருப்பாங்க. யோசிச்சு பார்த்து முடிவெடுத்து என் மக்கள் இந்த தேர்தலை அணுகுங்க. அடுத்தவங்க சொல்றதுக்காக இருக்க முடியாது. யாரும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா நம்ம செய்ய முடியாது. நமக்கு எது சரின்னு படும், அதான் முக்கியம். புரட்சியாளர் நெல்லின்னு சொல்றான், சரின்னு பட்டுச்சு உலகமே செய்யாதனாலும் செஞ்சிரு. தவறுன்னு பட்டுச்சு உலகமே செய்யினாலும் செய்யாதேங்கிறான். புத்தன் சொல்றான் 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மைன்னு சொன்னாலும் உண்மையாகாது. 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு உண்மையை பொய்ன்னு சொன்னாலும் பொய்யாயிராது. கூட்டமா நிக்கிறேன்னா அவன் செய்தது சரியாயிருமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தவற சரின்னு சொன்னா சரியாயிருமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு சரியை தவறுன்னு சொன்னா தவறாயிருமா? யோசிச்சு பார்த்து என் அன்பு சொந்தங்களும் என் அருமை உடன் பிறந்தார்களும் நல்ல முடிவாகிடுங்க. நாட்டுக்கு மக்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க.